தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடி வருவதற்காக தேவன் பாராட்டின இந்த தேசத்துல எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லை. எத்தனையோ ஜனங்கள் இப்படி விடுதலையாய் கூடி வர முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ தேவன் அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்ம உண்மையா இருதயத்தில் ஆண்டவரே, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விடுதலையாக வந்து ஆராதிக்கவும் ஆண்டவரே முடியாமல் இருக்கு. ஆனா எங்களுக்கோ நீங்க இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். எப்பொழுதுமே நான் தேவனை அதற்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் தந்த விடுதலைக்காக கூட நான் நன்றியோடு கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கூட தேவ ஜனங்களாய் கூடி வந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எவ்வளவாய் இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் கேட்கப்படாத நாட்கள் வரும். இந்த தேசத்தின் மேலே ஜலத்தினால ஒரு பஞ்சத்தையோ ஆகாய குறைவினால் ஒரு பஞ்சத்தையோ நான் அனுப்ப போவதில்லை. தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்சத்தை நான் உங்கள் நடுவிலே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்படியா நாம் கூடி வந்து தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கவும், அது மாத்திரமல்ல நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிதான தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே கூட கடந்த சில வாரங்களாக, ஓரிரு மாதங்களாக நாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை குறித்து கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை சம்பந்தப்படுத்தி அப்படியாய் ஒரு தனிப்பட்ட மனிதர்களா இருக்கிற நாம், தனிப்பட்ட நபர்களா இருக்கிற நாம், ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நான் எப்படி ஆயத்தப்பட்டு அவருக்காக இந்த கௌரவத்தில் காத்திருப்பேன், ஒரு குடும்பமாய் நான் எப்படி காத்திருப்பேன், சபையாய் எப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்கிற காரியங்களை பல்வேறு கோணங்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு பல விதத்துல சோதிக்கப்படுகிறது. இப்போது சகோதரி பிரேமா வாசித்தபடி, சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை நீங்கள் சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்போ இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான பாடுகள் உண்டு. என்ன உண்டு? பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இவைகளின் மத்தியில சோதனைக்காரன் வந்து நம்முடைய விசுவாசத்தை ஷேக் பண்ணிட்டு போறானோ என்று சொல்லி பார்க்கும்படிக்காக தீமோத்தேயுவை நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று சொல்லி ஒரு சபைக்கு அவர் எழுதுவார், தெசலோனிக்கே சபைக்கு. சோதனைக்காரன் வந்து உங்கள் விசுவாசத்தை இந்த பாடுகள் நிமித்தம் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு, சோதனைக்காரன் அப்படின்னா பிசாசு வந்துட்டு உங்களை ஷேக் பண்ணி விட்டுட்டு போயிடாதபடி, நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து விழுந்து போய்விடாதபடிக்கு சகோதரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் நான் அனுப்பினேன் என்று சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் பலவிதமான சோதனைகளிலே நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள வந்துட்டு அவர் என்ன பண்றாரு? பரீட்சித்து பார்க்கிறார். அவர் என்ன பண்றாரு? நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். இந்த விசுவாசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் நிற்பார்களா? அப்படி பார்க்கும்போது பெரியமானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ 1000 ஆண்டுகள் மனித குலம் தோன்றி ஏறக்குறைய 6000 ஆண்டுகள் ஆகியிருந்தும், ஏதேன் காலம் துவங்கி இந்த நாள் வரையிலும் ஒரு 6000 ஆண்டுகள் இந்த உலகத்துல மனுஷ குலம் இருந்தாலும், இப்படிப்பட்ட பல 1000 ஆண்டுகள் இருந்தும் பல 1000 ஜனங்கள், லட்சம் கோடி கணக்கான ஜனங்கள், இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகையில பார்க்கும் பொழுது 8 பில்லியன் பீப்புள், 800 கோடி ஜனங்கள் ஏறக்குறைய இருக்கிறார்கள். அப்ப இந்த 800 கோடி ஜனங்கள்ல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாளாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை சொல்லுங்க, நல்ல கவனிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு?
இந்த உலகம் எங்கும் கர்த்தருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. யாரை தேடிட்டு இருக்குது அந்த கண்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். எப்படி ஒரு மனுஷன் அவரை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்க முடியும்னா, அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்துல, ஃபெய்த்ஃபுல், விசுவாசத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நாம் மதியில்லாதவர்களாய் போய்விடக் கூடாது. ஒரு ராஜா அவன் மதியில்லாதவனாய் போனான். அதன் நிமித்தம் யுத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. ஒரு நாள் அவன் காலிலே அவன் பட்ட வியாதி நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை அவன் தேடினபடினால அவன் அதிலே மரித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கு பூலோகம் எங்கும் யாரை தேடி சுற்றி கொண்டிருக்குதுன்னா, யார் என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு என் மேல என்னில் அன்பு கூர்ந்து என்னை விசுவாசித்து எனக்காக வாழ்ந்துகிறவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி பூலோகம் எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை பார்க்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். அப்பொழுது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். என்ன சொல்றார்? என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன். To support him fully. அது என்ன எழுதிக்குது ஆங்கிலத்தில்? To support him fully. முழுவதுமா அவனுக்கு நான் உதவி செய்யும்படியாய், அவனை தாங்கும்படியாய் என் கண்கள் அவனை நோக்கி. யார் அப்படிப்பட்ட மனிதர்கள்? அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, மிகவும் கொஞ்சம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கொஞ்சம் அப்படித்தான். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். உன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலன். அவனை போல் பூமியில ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட இவர்கள் தான் பிரியமானவர்களே, எங்கே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறார். அப்படி தேவன் வைத்த அந்த ஒரு சில நபர்களில நாம் ஒருவராய் இந்த கடைசி நாட்களிலே வாழ வேண்டும். அதற்காகவே அவர் நம்ம இடத்துல கூட்டி வந்திருக்கிறார். ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் 2 பேருமாகவும் தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து வந்து தம்முடைய சரீரமாக சபைக்குள்ள அழைத்து வந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை புத்தியோடும் அறிவோடும் மேய்த்து வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை அவர்கள் அனுதினமும் அவர்கள் போதர்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாக தேவன் சபையில எப்படியா வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறபடினால இதற்காக தேவனை இந்த நாட்களிலே நாம் சோதரிப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாளிலே நாம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்கள் நமக்கு இருக்கலாம். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? அசைக்கப்படுகிறது. இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கலாம், எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கலாம். எனக்கு கரெக்டா தெரியல, மேபி 196 197 கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட். உலகத்துல ஒரு 198 நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அப்போ இவ்வளவு நாடுகளில், இவ்வளவு தேசங்களில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில அவர் ஊத்ஸ் தேசத்திலே, பாருங்களேன், அவர் கண் எங்க போய் கண்டுபிடிச்சுக்குது? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டுல, வேலூர் மாவட்டத்துல, ஆம்பூர் தாலுகாவில் இந்த எங்காவூர் கிராமத்துல இங்க இருக்கிற ஒரு சில விசுவாசிகள், அவர்களுடைய இருதயம் உண்மையாய் என்னை பின்பற்றுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த நாளில கர்த்தர் பெரியமானவர்களே நம்மிடத்துல வந்திருக்கிறார். அங்க ஒருத்தர், இங்கே ஒருத்தர். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு ரொம்ப கொஞ்சம், குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான் தேவை. என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் போட்டா போதும், அதனுடைய தன்மை வெளிப்படும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இருள்
மண்டி கிடக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது. இவைகளின் மத்தியில சுடர்களை போல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நாம், எத்தனையோ தேசங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2 விதமான தேசங்கள். 2 தேசம். அது என்ன தெரியுங்களா? அசைந்து போகக்கூடிய தேசங்கள், அசையாத தேசம். அசைந்து போகக்கூடிய தேசம், அசையாத தேசம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் நிருபத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அவர் மீண்டும் ஒரு தரம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லாவது அசையாதவைகள் 26 படிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையுள்ளவைகள். இந்த உலகத்துல ஆண்டவர் வரும் நாட்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எதெல்லாம் ஷேக் ஆயிட்டு இருக்குதோ, ஷேக் ஆகு கீழே விழ வேண்டுமோ அதெல்லாம் விழும்படிக்க அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம், ஒரு ராஜ்யம் உண்டு, அது அசைவில்லாத ராஜ்யம். அது யாருக்கு சொந்தம்னா, இந்த அசைவில்லாத ராஜ்யம் யாருக்கு சொந்தம்னா, அசைவில்லாத விசுவாசம் உடையவர்களுக்கு. அதைதான் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்ன சுற்றி நடந்தாலும், அசையாமல் உறுதியுடன் வாழக்கூடிய விசுவாசம் உள்ளவர்களால், அசையாத விசுவாசம், அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அன்ஷேக்கபிள் கண்ட்ரி, அன்ஷேக்கபிள் நேஷன். அங்க வந்துட்டு ஒரு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு அசைக்கப்படாத ஒரு தேசம் அங்க இருக்கிறது, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்குது, கிங்டம் இருக்குது. அந்த ராஜ்யத்துல யார் இடம் பெறுவார்கள் என்று சொன்னா, சும்மா தொட்டாசினிங்க போல வாழ்ற வாழ்க்கை கிடையாது. என்ன பண்ணக்கூடாது? தொட்டாசினிங்க மாதிரி இருக்கக்கூடாது. அசையாமல் உறுதியுடன் விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் எனக்குள் வைத்த விசுவாசம். சூழ்நிலைகள் மாற்றி போடாது, மனுஷர்கள் மாற்றி போடாது, நிகழ்வுகள் மாற்றி போடாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட அப்படியாய் அசையாத ஒரு ராஜ்யத்துல நாம் இடம் பெறுகிறவர்களா இருக்கிறபடினால எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்துல வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. படியுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நம்மிலே அசைகிற எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு முறை நம்மளை ஷேக் பண்ணுவார். நாம ஷேக்கிங் பீரியட்ல இருக்கிறோம். என்ன பீரியட்ல இருக்கிறோம்? அசைகிற பல ஜனங்கள் நம்மளே ஒரு சிலர் பல ஆண்டுகளாக நான் அசைக்கப்பட்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஐயோ, பல வருஷமா ஆடின்னு தாங்க இருக்கிறேன், ஆடிட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நான் கூட பல வருஷமா ஆடிக்கொண்டிருக்கேன், என்ன கூட ஆடிக்கொண்டிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம். பிரியமானவர்களே, என்னுடைய விசுவாசம் தூங்கப்பட்ட அந்த நாளில் இருந்து நான் பார்க்கிறேன், நான் அசைக்கப்பட்டது ஏராளம். காட்டுல ஒரு மரம் இருக்கும், அது மரங்களோடு, அடர்ந்த மரங்களோடு கூட சேர்ந்து அது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பொருளை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட மரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். உதாரணமா நோவா காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டாக போகிறது. அந்த ஜலப்பிரளயம் எப்படின்னா, வானத்தின் மதகுகள், பூமியில் இருக்கிற எல்லா ஆழத்தின் உற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அப்படியே எங்க போச்சுன்னா, உயர்ந்த சிகரங்கள், உலகத்தினுடைய உயர்ந்த சிகர, ஹையஸ்ட் பீக் ஆஃப் மவுண்டன், உயர்ந்த சிகரங்கள். இப்ப எவரெஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த எவரெஸ்டுக்கு மேல 15 முழம்னா ஏறக்குறைய 25 அடி
எவரெஸ்டுக்கு மேல 25 அடி இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்தது. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகுது. மிருகஜீவன்கள் முதற்கொண்டு நோவா முதலாக 8 பேர் தவிர எல்லாம் மனிதர்களும் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நடந்த காரியம். இதுதான் நடந்த காரியம். ஆகவே இந்த உலகத்துல பிரியமானவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல அசைகிற காரியங்கள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. தேவன் நம்மை அசைப்பது நல்லது. நம்மை அசைக்கட்டும். அப்போது எதெல்லாம் வந்துட்டு அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி ஆகாதோ அதெல்லாம் கீழே விழுந்து போயிட்டோம். இங்கே விழுந்து போகட்டும். அப்பொழுது நாம் அவரோடு கூட லேசாக அவரோடு கூட அவர் மத்திய வானில் வரும்போது அவரோடு கூட பறந்து அந்த தேசத்தை நாம் அடைவோம். பிரியமானவர்களே, பரம ராஜ்யத்தை நாம் அடைவோம். அதற்காகத்தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். அசைகிறவர்கள் அசைக்கப்பட்டு போகட்டும். அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்களாய் இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு பாடலை நாம் அன்பரே நேசரே இன்பமாக உந்தன் பாதையோடு அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் துன்ப பெருக்கீழே தோன்றினே அன்பறியாமல் வந்திராதே துன்ப பெருக்கீழே சோர்ந்தினே அன்பறியாமல் வந்திராதே கண்மணி போலே காத்திடுவே கனிவுடன் கண்மணி போலே காத்திடுவே கனிவுடன் சுற்றிலும் சத்து சூழ்ந்திடும் யாருலம் என்னை விரட்டிடும் சுற்றிலும் சத்து சூழ்ந்திடும் யாருலம் என்னை விரட்டிடும் ஆரேஸ்தரேவும் இன்ப சத்தம் இந்திடுவே ஆரேஸ்தரேவும் இன்ப சத்தம் இந்திடுவே மாயான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இந்த மாந்தரன்பு மாயான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இந்த மாந்தரன்பு நேற்றும் நின்றென்றும் மாறீரே நேசரே நேற்றும் நின்றென்றும் மாறீரே நேசரே அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு நீரே வழியும் சத்தியமும்
ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. உட்கார்ந்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.